அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகனுக்கு தீபாராதனை காட்டும்போது நடந்த ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்குது. அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் 5 மலையின் மீது அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பதால் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் தனி சிறப்பு பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வங்கக்கடல் அலைகள் வந்து கொஞ்சி விளையாடும் செந்தூர் ஆண்டவனின் திருத்தலத்தை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்கள் நிறையவே இருக்கு. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2வது படைவீடாக விளங்கும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சூரபத்மனை வென்றதன் நினைவாக இந்த ஆலயம் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. முருகனின் இப்படை வீட்டு சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்றழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அலைகள் விளையாடும் வங்கக்கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு. இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்னும் அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என்று இலக்கியங்களில் பாடப்பெற்று இதுவே பெயராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இத்தோடு அலைவாய்ச்சேரல், வெற்றி நகர், சிந்துபுரம் என பல பெயர்களில் அழைக்கப்படுறதாக சொல்லப்படுது. இந்த கோவிலை காக்கும் வீரவாகு தேவரின் பெயரால் வீரவாகுப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. கடுந்தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன தேவர்கள் துன்புறுத்தியிருக்கான். அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி திருச்செந்தூர் முருகப்பெருமானிடம் சிவபெருமானிடம் தஞ்சமடைஞ்சிருக்காங்க. அவர்களது வேண்டுதலை ஏற்று தன் நெற்றி கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்கார். இவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்காரு. முருகப்பெருமானை தரிசிக்க இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களின் வரலாற்றை அவர்களிடமிருந்து கேட்டறிஞ்சிருக்காங்க. தனது படைத்தளபதியான வீரவாகுவ சூரபத்மன் தூதனுப்பியிருக்கான். அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் தன்னை மறுத்து யுத்தத்திற்கு அலைக்கூவல் விடுத்திருக்காரு. முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இந்த இடத்தில் தங்கி முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து கோவில் எழுப்பியிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமான் பெயர் மருவி செந்தில்நாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்காதாக சொல்லப்படுது. ஓம் என்னும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு 157 அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. யாழ் மண்டலத்தில் மேலே 137 அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக 90 அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக 65 அடி அகலமும் கொண்டிருக்கு. கோபுர உச்சியின் மேற்புறம் 20 அடி அகலம் மற்றும் 49 அடி நீளம் கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது. கோபுரம் 9 தளங்களை கொண்டிருக்கு. கோபுரத்தின் உச்சியில் 9 கலசங்கள் இருக்கு. இந்த திருக்கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் 120 அடி உயரமும் 60 அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்டமான கோபுரமாக இருக்கு. இந்த மண்டபத்தை 124 தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலின் எதிர்ப்புறம் 2 மயில்கள் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. மயில்கள் இரண்டிலுமே முதலாவதாக இருப்பது இந்திரனும் 2வதாக இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்காங்க. முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களை தனித்தனியே எழுந்தருளி அருள்பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பாக இருக்கு. தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரில், கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என இருவாறு வெவ்வேறு சன்னதியில் அருள் புரியறதாக சொல்லப்படுது. சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவ்வெற்றுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சுருக்காங்க. இதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும்.
சிவயோகி போல தலையில் ஜடா மகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கு. இந்த லிங்கத்திற்கு தீபாராதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாராதனை நடக்கிறதாக சொல்லப்படுது. அதே போல சண்முகர் சன்னதியில் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கு. இந்த லிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைஞ்சிருப்பதால தீபாராதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த திருக்கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகள் செய்த பிறகு வெண்ணிற ஆடையை சாத்துறாங்க. மற்றொரு சன்னதியில் இருக்கும் சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை அணிவித்து வரதாகவும் சொல்லப்படுது. உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் மணி ஒலிக்கப்படும். 100 கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவில் கோபுரத்தின் 9வது அறையில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த திருக்கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள் இருக்காங்க. உற்சவரில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்கு. கோவிலில் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பறை என்ற சுரங்கப்பாதை வைக்கப்பட்டு இருக்கு. இங்கு செல்ல தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுது. கட்டணம் செலுத்தி உள்ளே சென்றால் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்சலிங்கங்களை பார்த்து நம்ம தரிசனம் செய்யலாம். இது தவிர முருகன் சன்னதிக்கு வலதுபுறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் திருச்செந்தூர் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரமும் இருக்குது. முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது. பொதுவாக கோவிலில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில்தான் அமைப்பது வழக்கம். அதன்படி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால் திறக்கப்படாமல் எப்பொழுதும் அடைக்கப்பட்டு தான் இருக்கும். சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுரம் வாசலானது திறக்கப்படுது. சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, தினை மாவு, பொரி, வடை, அப்பம், அதிரசம், தேன்குழல் போன்றவை மிகவும் பிடித்தமான உணவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பால் மற்றும் சுக்கு வெந்நீர் வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்து வணங்குறதாகவும் சொல்லப்படுது. உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்துடன் திருச்செந்தூர் கடற்கரையில் கடைத்து விடுவாங்க. இந்த பூஜைக்கு கங்கா பூஜை என அழைக்கப்படுறதாக சொல்லப்படுது. ஆதி காலத்தில் இந்த திருத்தலத்தில் மணற்குன்றுகளாக சூழப்பட்டுள்ளதால் அமைஞ்சிருக்கு. கால ஓட்டத்தில் மணற்குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருமாறிவிட்டது. இன்றும் இந்த கோவிலின் வடக்கு பகுதியில் மணல் மேடு மதிலாக காட்சியளிக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த திருக்கோவிலில் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு இடது புறத்தில் வள்ளி குகை அமைஞ்சிருக்கு. குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரில் உள்ள சந்தனமலையில் தொட்டில் கட்டினால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த கோவில் 24 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய கிணறு 4 கிணறு என அழைக்கப்படுது. இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்றில் நீராடிய பின்னரே கடலில் குளிக்க வேண்டும் என்ற வழக்கம் இருக்கு. சிவபெருமானின் அருளால் தோன்றிய முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர். மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராகவும் முருகன் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர். இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் ஆவணி மாசி மாத திருவிழாவில் மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சியளிக்கிறதாகவும் சொல்லப்படுது. சூரசம்ஹாரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரும் ஜெயந்திநாதருக்கு முன்பு ஒரு கண்ணாடி வைக்கப்படுது. இந்த கண்ணாடியில் தெரியும் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்கிறார் அர்ச்சகர். இந்த நிகழ்வை சாயாபிஷேகம் என்று அழைக்கப்படுது. சாயா என்றால் நிழல் என்று பொருள். போரிலிருந்து திரும்பிய முருகனை குளிர்விக்க செய்யும் பூஜையை முருகனே கண்டு மனம் மகிழ்ந்து குளிர்வதாக ஐதீகமாக சொல்லப்படுது. இத்துடன் சூரசம்ஹாரம் இனிதே நிறைவடைவதாகவும் சொல்லப்படுது. கந்தசஷ்டி விழாவின் போது பக்தர்கள் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று குளிர்வித்து மகிழ்ச்சி அடைகிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று கோவில் கொண்டுள்ளதால் குரு பகவானின் அருள் பெற விரும்புவோர் குரு திசையில் இறைவனை வணங்கி பலன் பெறுகின்றனர். ஜெயந்திநாதராகிய அருள் வழங்குவதில் இங்கு முருகனே வழங்குவோர் வாழ்வில் வெற்றி பெறும் என்பது ஐதீகம். ஏவல், பில்லி, சூனியம் போன்றவற்றால் பாதித்தவர் இந்த ஆலயத்தில் வழிபட்டால் தீவினை நீங்கி பலன்கள் உண்டாகும். குழந்தை பேரின்றி இருப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவிலை வலம் வந்தால் மகப்பேறு அருள்வார் அப்படின்னு சொல்லப்படுது. வாழ்நாள் முழுவதும் தவம் செய்து கிடைக்கக்கூடிய பலனை இந்த ஆலயத்தில் ஒரு நாள் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் மேன்மை அடையலாம் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.